அதிகமான வன்முறை படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களை தடை செய்யணும். அதுல தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா இந்த அருண் மாதேஸ்வரன், முத்தையா, லோகேஷ் கனகராஜ், மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன் ஒரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த சமுதாய பொறுப்புணர்ச்சியே கிடையாது. இந்த மாதிரி நாயகர்களை தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு காட்டா மாதிரி ஒரு ரவுடி மாதிரியே காமிச்சு ஒரு வன்முறை விதைக்கிறோமே, இவன் 4 பேரை ஒரு சம்பவம் பண்ணாதான் இவன் ஒரு ஹீரோன்னு மக்கள் நம்புற மாதிரி ஒரு படங்கள் எடுக்கிறோமே, இது சமுதாயத்துக்கு எந்த மாதிரி ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாளைக்கு இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே நடக்கலாமே அப்படின்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய இந்திய இயக்குநர்களையும் இந்த மாதிரி இயக்குநர்களுடைய சினிமாக்களையும் கண்டிப்பா சென்சார் போர்டிலே தடை பண்ணி அப்படியே அந்த படத்தை அப்படியே பேன் பண்ணிடணும். அதுக்கு சென்சார் போர்டும் மிக முக்கியமான பங்கு வகிக்கணும். ஒரு சினிமா பார்க்கும் போதே ஒரு பர்டிகுலர் சீன் பார்க்கும் போது இந்த சீனை பார்க்கிற பாமர ரசிகன் மனசுல இந்த சீன் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும், அவன் மனசுல எந்த அளவுக்கு ஒரு விதையை விதைக்கும், இதை பார்த்து இவன் தெருவில் இறங்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்னு ரொம்ப ஆழமா இந்த மாதிரி பாயிண்ட்களை கருத்துல வச்சுக்கிட்டு சென்சார் போர்டு இந்த மாதிரி சினிமாக்களை இந்த மாதிரி சினிமா காட்சிகளை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். இனிமே எந்த சினிமா இயக்குனரும் வன்முறையை தூண்டக்கூடிய படங்கள், ஆக்ஷன் படங்கள், மசாலா படங்கள் எடுக்க கூடாது. இனிமேல் எந்த நடிகரும் வன்முறையை தூண்டக்கூடிய படங்கள், ஆக்ஷன் மசாலா படங்கள் நடிக்க கூடாதுன்னு கண்டிப்பாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி தற்கூரிகளை, இளம் சிறார்களை நாம கண்டிப்பா காப்பாற்ற முடியும். அவங்க பெற்றோர்களால, ஆசிரியர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டாலும் இந்த சினிமா உள்ளிட்ட சோசியல் மீடியா மக்கள் கண்டிப்பாக மனசு வச்சு இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுத்து மக்களை சீரழிக்கிறது ஒரு டாக்ஸிக் மாதிரி பாரு, என்னுடைய படங்கள் எந்த விதத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இவங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா பின்னால இவங்க எடுக்கிற படங்களை பார்த்து இவங்களோட பிள்ளைகளை தெருவில் ரோட்ல அருவாளோட இறங்கி பின்னால் போலீஸ்னால தாக்கப்படும் போது, ஜெயிலுக்கு அனுப்பப்படும் போதுதான் ஒரு பெற்றோரா இந்த வேதனை அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்பயாவது இவங்க திருந்துவாங்களான்னு பார்ப்போம். அடுத்து நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா